வித்தியாசமான சுவையில் முருங்கைக்காய் ரசம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு முருங்காயை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. 4-5 விசில் வரட்டும். இப்போ மிக்சர் ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம், 2 வரமிளகா, ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரக்கொரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு, முருங்கை, தக்காளி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. குக்கரில் இருக்க தண்ணி அப்படியே எடுத்து வைங்க, ரசத்தில் சேர்த்துக்கணும். இப்போ மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஃபில்ட்ரு வச்சு இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் இருக்க பருப்பு தண்ணியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துலாம் கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, அரைச்ச மசாலா, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரசத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விடுங்க. கொதி வர வேண்டாம், நல்லா நுரக்கட்டி வந்துச்சுனாலே போதும். கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டு இறக்கிடுங்க. அட்டகாசமான சுவையில் முருங்கைக்காய் ரசம் ரெடி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.